வணக்கம். உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டிடியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படுமிடம். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். நம்ம போன வீடியோஸில் ஃபுல்லாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோட்ஸாவெட்டில் அதோடைய கண்டினியூஷனாக இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார் அப்ளிகேஷன் ஆஃப் பயோட்ஸ்லாம் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே போகிறீங்க, எங்களுக்கு எங்கள் ஸ்கூல்ஸில் இல்லை எங்களுடைய கிளாஸஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எங்கெல்லாம் நம்ம இந்த பயோட்ஸாவெட்லாவோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோமோ அது போகிற அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோட்ஸாவெட்லா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் அ சர்க்குலர் கரண்ட் லூப். போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், அட் த சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் கரண்ட் லூப் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அட் தி ஆக்சிஸ் ஆஃப் அ சர்க்குலர் கரண்ட் லூப். இது நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அன் ஆக்சியல் பாயிண்ட், அட் அன் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் அப்படின்னு நிறைய பார்த்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சியல் பாயிண்ட் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் அப் a சர்க்குலர் காயில். என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காயிலுடைய சென்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நான் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் சியில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், அதோட லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்றதுல I'm taking a point P. I'm taking a point P அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த சர்க்குலர் காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால what is the magnetic field? That is which is located at an axis of the circular coil அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறது. ரைட்டா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'm going to take up the two small current element at the top of the circular loop. This is DL. Similarly at the bottom of the loop இங்கே ஒரு DL. அப்போ இந்த இடத்துல ரெண்டுலையும் DL போட்டாச்சு அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், what is the distance? What is the distance அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is nothing but S vector. உங்களுக்கு டவுட் வரும், என்ன சார் எல்லாத்துலையும் ஆர் ஏன்னு யூஸ் பண்ணீங்க, இங்கே வந்து திடீர்னு எஸ்ன்னு கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸுடைய சர்க்குலர் லூப்புடைய சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்திருக்கேன். இந்த ரேடியஸ் ஆஃப் தி காயில் இதை நான் வந்து ஏன்னு எடுத்திருக்கிறதுனால இங்கே நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் எஸ் வெக்டார். திஸ் இஸ் எஸ் வெக்டார், தட் இஸ் நத்திங் பட் பொசிஷன் வெக்டார். ரைட்? ஸோ இப்போ நம்ம எகெயின் என்ன பண்ண போகிறோம், we are going to calculate the magnetic field at an axial point of a circular loop. அப்போ எங்கிருந்து சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this angle I can take it as pi. This angle I can take it as பை அப்படின்ற ஆங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்னு சொல்லியிருக்கேன். ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் இஸ் ஏ, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் இஸ் ஏ, அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டிஎல் அண்ட் த பாயிண்ட் இஸ் எஸ் வெக்டார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டைரக்ட்லி வி கேன் யூஸ் ஆம்பியர் பயோட்சாவர்ட் லா. ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை இன்டூ ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு காமனாக இருக்கும், எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எது மாறும் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ நாட் பை 4 பை இஸ் கான்ஸ்டன்ட், ஐ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஐ எங்கே இருக்குது, இட் இஸ் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். தென் டிஎல் இஸ் நத்திங் பட் ஸ்மால் எலமெண்டல் லென்த், தீட்டா இஸ் நத்திங் பட் angle between this DL and S. அப்போ இந்த DL S எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, both are perpendicular. டயக்ராம் பார்த்தாலே நம்ம போடலாம். ஸோ if it is perpendicular அப்படின்னா what is theta? Theta is equal to 90 degree. Then how we can mark it? So we can write this equation as dB is equal to mu naught by 4 pi into I dl by r square. IDL by r square. Sin theta equal to sin 90 which is equal to 1. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் எலமெண்டல் லென்த் டிபி, இந்த ஸ்மால் எலமெண்ட் டிஎலுக்குரிய கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மியூ நாட் பை 4 பை இன்ட்டு ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே we have to find it for the entire circular loop. இந்த entire circular loopல கரண்ட் போகிறப்ப இந்த கரண்ட்னால what is the magnetic field at this point அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி முதல் ஆக்ட் பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது இந்த பாயிண்ட் பியில இருந்து எங்கே ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
which acts perpendicular to this position vector. அப்போ எப்படி போடலாம் இங்க? This is nothing but Q. This is DB. அப்போ இதுக்கு இங்கே perpendicularனா இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆகும்? Here you can get another perpendicular Q dash. This is also DB. ஸோ நம்மளோட லோயர் ஸ்டாண்டர்ட் 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. when a force acts at an angle அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக? we use to resolve into its components. ஸோ அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபியை இங்கே இதோடைய காம்போனன்ட்ஸை ரிசால்வ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன சார் ரிசால்வ் பண்ண போகிறோம்? ஸோ ஹியர் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் பை. ஹியர் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் பை அப்படின்னு வந்துச்சுன்னா வாட் ஆர் திஸ் காம்போனன்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? வில் கெட் டிபி சைன் பை. அதே மாதிரி இதோடைய இந்த காம்போனன்ட் எல்லாம் வரும் டிபி காஸ் பை. ஸோ இது எதுக்காக போட்டிருக்கோம்? இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் இருக்கக்கூடிய இந்த வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய டிபி, அதே மாதிரி இந்த வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த டிபியை again if you resolve it, again if you resolve it, so this becomes db cos pi, and here you will get one more db sin pi for this magnetic field, this magnetic field. ஸோ அப்போ பாருங்க என்ன இருக்கு? ரெண்டுடைய டிபியோட மேக்னிடியூடு ஒன்று, டைரக்ஷன்ஸ் ஆப்போசிட் அப்படின்னு என்ன ஆயிடும்? திஸ் டிபி காஸ் தீட்டா கேன்சல்ஸ் திஸ் டிபி காஸ் தீட்டா. அப்போ எந்த காம்பனண்ட்ல மட்டும் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வில் கெட் காம்பனண்ட் எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டிபி சைன் பை. அப்போ நான் இப்போ எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b is equal to integral of db sin pi. எழுதலாமா? What is db? Already we are having it as mu naught by 4 pi I dl r square. இதை வேணா நீங்க என்ன பண்ணிடலாம்? ஒரு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். What is sin pi? If you take this triangle, if you take இந்த இதை வந்து என்ன பண்ணிடலாம்? நம்ம இதை ஓன்னு எடுத்தீங்கன்னா OCP, OCP triangle. அப்போ from triangle OCP you can find that what is pi? Sin pi is equal to opposite by hypotenuse, that is a by s. So here I am taking this as 2. அப்போ என்ன பண்ணிடலாம் நமக்கு இங்க? This total magnetic field at this point is equal to integral of db sin pi. So db இங்க இருக்கு, sin pi இங்க இருக்கு. Therefore I can write b is equal to integral of, first time substituting equation, mu naught by 4 pi I dl by r square into a by s. Here this r is nothing but distance. So here I can write it as s square, right? Mu naught by 4 pi I dl a by s cube அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா except dl எல்லாமே என்னது? Constant. Therefore I can take it as mu naught I a by 4 pi s cube integral of dl. What is this integral of dl? So it is nothing but already இங்கே நம்ம எழுதியிருக்கோம் l is equal to 2 pi a. So I am replacing it by mu naught I a by 4 pi s cube into l. So l க்கு பதிலா என்ன எழுதுறேன்? 2 pi a எழுதுறேன். Therefore it becomes mu naught I a square 2 pi divided by 4 pi into s cube. அப்போ இங்கே என்ன ஆகும்? 2 pi இங்கே 4 pi cancel ஆகி 2ன்னு வந்துடும். What is s? அப்போ if you take this triangle OCP எடுத்து பார்த்தீங்கன்னா what is s? It is nothing but s is equal to square root of a square plus r square. So here I can write it as b is equal to mu naught I என்ன இருக்கு? numerator a square by 2 into s க்கு பதிலா நான் என்ன பண்றேன்? I am replacing it by square root of a square plus r square to the power cube. அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம இங்க? mu naught I a square by 2 into r square plus a square to the power 3 by 2. So this is nothing but இங்க நான் திருப்பி எடுத்து எழுதுறேன் பாருங்க. So mu naught I a square by 2 into r cube r square plus a square to the power 3 by 2. So this is nothing but magnetic field on the axis of a circular current loop. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே? as usual ஒரே ஒரு சர்க்குலர் லூப் எடுத்திருக்கோம், அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபுல்லாக டெரைவ் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? we are going to extend it for n turns. we are going to extend it for n turns. இப்போ இதே இதை நம்ம வெக்டர் ஃபார்ம்ல எழுதிட்டு அடுத்து n காயில்ஸுக்கு போகலாம். அப்போ எப்படி எழுதிடலாம்? So b vector is equal to mu naught I a square by
2 into r square plus a square to the power 3 by 2 is along in the direction x-axis. Therefore, it is I cap. So this is for a vector form. This is nothing but vector form of magnetic field. So if we are going to apply it for n turns. For n circular loops or n coils or n turns, enna word nalu use panikinga. So what is that? D is equal to mu naught n I a square by 2 into r square plus a square to the power 3 by 2. So this is for n circular loops. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இந்த பாயிண்ட் P வந்து எங்க இருக்கு, ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆர் ஈக்குவல் டு 0ன்றதான் இந்த பாயிண்ட் P மூவ் பண்ணி எங்க கொண்டு வர போறேன், இந்த இடத்துக்கு கொண்டு வர போறேன். So this is if r is equal to 0. If r is equal to 0 னா இந்த ஈக்குவேஷன்ல r is equal to 0 போட்டு பாருங்க. என்ன வரும் நமக்கு இங்க, b equal to mu naught n I a square by 2 into என்ன a square to the power 3 by 2. அப்ப என்ன ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆகும். இங்க a cube இருக்கு, இங்க a ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும், டினாமினேட்டர்ல a மட்டும் வரும். அப்ப என்ன வரும், mu naught n I by 2a. இந்த ஈக்குவேஷன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் கரண்ட் லூப் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே ஈக்குவேஷன் இங்கே mu naught n I by 2a, கேபிட்டல் N இஸ் நதிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். தென் கேஸ் 3 என்ன அப்படின்னா, if r is equal to far greater than a, that is when comparing with this r, a is negligible அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், a negligible ஆயிடும். a negligible ஆயிடும். So we can write b is equal to mu naught n I a square by இது என்னது negligible அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன வந்துடும், 2r cube. 2r cube. அப்போ இங்கே again மேல என்ன இருக்கு, a square இருக்கு இல்லையா. So this is fourth one is if r is equal to a. If r is equal to a அப்படின்னா என்ன வந்துடும், இங்க இந்த ஆருக்கு பதிலா ஏவை சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஆருக்கு பதிலா, ஏன்னா மேலே என்ன இருக்கு, a ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன வரும், mu naught n I a ஸ்கொயர் by a ஸ்கொயர் plus a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். அப்போ 2 into 2a ஸ்கொயர் to the power 3 by 2. to the power 3 by 2. அப்போ என்ன வந்துருங்க, a ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ இட் பிகம்ஸ் mu naught n I by இங்கே என்ன இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு பவர் 3 by 2 இருக்கு இல்லையா. இங்கே 2 to the power 1, இங்கே 2 to the power 3 by 2. அப்போ என்ன வரும், இட் பிகம்ஸ் 2 to the power 5 by 2. இங்கே என்ன இருக்கு, a cube, இங்கே a ஸ்கொயர், that is a. So this is nothing but magnetic field when small r, that is this distance is equal to radius of the circular loop. R is equal to r is equal to a அப்படின்னு வந்துச்சுன்னா b equal to mu naught n I by 2 to the power 5 by 2 into a. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம் 3 டிஃப்ரெண்ட் கேஸ். இப்போ இது என்ன சார் இத்தனை ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருங்க, இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மாஸ்டர் ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் ஈக்குவேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ, இல்லை உங்கள் போர்டு எக்ஸாமில் உள்ள எம்சிக்யூஸ்ல என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்களோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபுல்லாக நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ அதுக்கு ஏற்ற நம்மளோட அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம போர்டு எக்ஸாம்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸை வித்தின் 1 minute எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.